சாட்சியோடு கூட எனக்கு ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை இருந்தது. நான் இருந்த இடத்துல அவரை அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவரை அனுப்பிட்டு கர்த்தர் என்ன வச்சாருன்னு சொல்லும்போது நான் அந்த ப்ராப்ளத்தில் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா கிட்ட கூட நான் சொல்லலை, கண்ணீரோடு அமர்ந்திருந்தேன். பல போராட்டங்களை எனக்கு ஆஃபீஸில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சீனியர், எப்படியாவது என்னை அந்த சீட்டை விட்டு என்னை அனுப்பிடணும், அந்த சீட்டில் அவங்க உட்காரணும்னு சொல்லிவிட்டு என்னை பல ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா நான் உமக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நடந்த ப்ராப்ளத்தில் சார் அவங்கள வேலையை விட்டே தூக்கிட்டாரு. ஆனாலும் அந்த மக வேலையை விட்டு போனது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு. கர்த்தர் ஜெயம் கொடுத்தது அவர் தான். ஏன்னா விரோதமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், ஓனர் மூலியமாக என்ன பண்ணிட்டாருன்னா, நீ தயவு செய்து நீங்கள் இருக்காத, அந்த சிஸ்டர் உனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க, உனக்காக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உனக்கு நடத்துகிறாங்க, ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறியேன்னு சொல்லிட்டு அந்த மகளை வேலையை விட்டே அனுப்பிட்டாரு. அந்த மகளுக்கு